கோவிலில் எல்லாம் நம்ம ரெகுலராக பாடும்போது மன நிறைவாகவும் அதே விதத்தில் அம்பாளுக்கு சந்தோஷப்படுத்த விதமாகவும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. காரணம் வீட்டில் எத்தனையோ ப்ரெஸ் இருக்கும், வீட்டில் வேலைகள் இருக்கும். அதையும் தாண்டி மகளிர் இந்த அளவுக்கு டைம் கொடுத்து கோயிலாக பாட வைக்கிறதுங்கிறது நல்ல பெரிய ஒரு விஷயம். அதுவும் உங்கள் வீட்லேயும் அண்ணனுக்கெல்லாம் டைம் கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்களால பண்ண முடியுது. அதனால் அண்ணன்களுக்கும் உங்களுக்கு நல்லா எங்களுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாம் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டல் கொடுத்து அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கணும். ஏன்னா கலைஞர்களுக்கு எப்பயுமே ஒரே ஒரு சந்தோஷம் பார்ப்பாங்க. யார் கேட்குறாங்களோ இல்லையோ நம்ம சாமிக்காக பாடுறோம், யார் கை தட்டினான்னு பார்த்தாங்க, யார் இருந்தாங்க இல்லைன்னா அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அந்த கை தட்டும்போது மனசுக்கு ஒரு குறிப்பு வரும் பாருங்க, அது அலாதியாக இருக்கும். அப்போ நம்ம கரெக்டாக தான் நம்ம பாடிட்டு இருக்கிறோம், பரவாயில்ல நம்மளுக்கு 4 பேர் கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தான் நமக்கு மனசில் படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நல்லா பாடினீங்க. ஒவ்வொரு கோயில், கன்னிகா பரமேஸ்வரி கோயில் கிட்டத்தட்ட சேலத்தில் ஒரு 3-4 இடத்துல இருக்குது. கண்ணங்குறிச்சியில் இருக்குது, ஷவாப்பேட்டையில் இருக்குது, டவுனில் 2 இருக்குது. எல்லாருமே அந்தந்த குழுவாக சேர்ந்து ஒவ்வொரு இடமா கோயிலில் போய் பாடிட்டு இருக்கீங்க. ரொம்ப மன நிறைவாக இருக்குது. உங்கள் எல்லாரும் மறுபடியும் நம்ம திருக்கோயில் சார்பாக, அரங்கவலர் சார்பாக, அர்ச்சகர்கள் சார்பாக எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.